ஆமர அம்மாச்சின்னு கூப்பிடுறாங்க. இப்படி சொல்றாங்க, அம்மா உனக்கு மூளை குழம்பி போச்சா? தனியா உட்கார வச்சு எல்லாத்தையும் சொன்னேன்லம்மா, அவ ஜெயிச்சுட்டா தாராளமா மறு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்ட. அம்மா இது என்ன செய்யணும்னு நீங்க 2 பேரும் சொல்லாதீங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தமிழ் கிட்ட நல்லா சமைச்சு போடு, என் மகன் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா நீ மறு வீடு போலான்னு நான் சொன்னேன். ஏன் வாய்க்கு ருசியா இருக்குன்னு சொல்லிட்டான். சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாதான் இருந்துச்சு. நல்லா சமையலை கத்துக்கிட்டாலேன்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சொன்னதை தமிழ் செஞ்சுட்டா எப்படி நான் தோத்துட்டான்னு மனசாட்சிக்கு விரோதமா சொல்ல முடியும்? நியாயம்னா நியாயம், நேர்மன்னா நேர்மை மாதிரி அந்த காலத்து ஆளுகளுக்கு நாக்குல இருந்து சொல்றது தாண்டி வாக்கு. இந்த வாக்குக்கு உண்மையா இருக்கிறவதான் நான். அதனாலதான் அவ ஜெயிச்சுட்டான்னு சொல்லி மறு வீட்டுக்கு போயிட்டு வாடின்னு சொன்னேன். சும்மா பொறாமையில வகுறு எறியாதீங்க. வாய்க்கு ருசியா சமைச்சிருக்கா, போய் கொட்டிக்கோங்கடி. சேது கிட்ட கேக்குறாங்க, அம்மா கிட்ட போன் பேசிக்கவா? தாராளமா பேசு தமிழ், நீ தான் ஜெயிச்சிட்டியே, நல்லா இந்த விஷயத்த சொல்லு கிட்ட தமிழ் பேசுறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. தமிழ் வீட்டுல பாண்டி சந்தோஷமா இருக்காரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. வச்சிடுறாங்க. தமிழ் சேதுவை பார்த்து சொல்றாங்க, கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நாளும் நீங்க தான் எனக்கு உறுதுணையா இருந்தீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் என் கண்ணு கலங்குது, அதனால தேங்க்ஸ். இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, தாங்க முடியாத துக்கமா இருந்தாலும் சரி, அழுக வந்துச்சுன்னா அடக்கி வைக்க கூடாது, அழுதுறணும். தாமரையும் சாவித்திரியும் டிஸ்கஸ் பண்றாங்க தமிழ் எப்படி சமைச்சான்னு. ஏது தமிழுக்காண்டி உப்பு போட்ட சாதம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏது அவர் கையாலேயே தமிழுக்கு ஊட்டி விடுறாரு. சொல்றாங்க, நீங்களும் உப்பு போடாம தான் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்களும் சாப்பிடுங்க. 2 பேரும் சாப்பிடுறாங்க. சொல்றாங்க, என்னைக்குமே இதே மாதிரி பாசமா இருப்பீங்களா? பூச்சி இருக்க கடைசி நிமிஷம் முடியும், உன் மேல உசுருக்கு உசுரா இருப்பேன் தமிழ். சொல்றாங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணா மன்னிப்பீங்களா? விட்டுருவேன். உலகத்துல யாரு தப்பு பண்ணாலும் எல்லாரையும் மன்னிச்சிருவேன், ஒருத்திய மாத்திரம் மன்னிக்கவே மாட்டேன். அப்பா ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தாலே ஒருத்தி மாத்திரம் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இல்ல என்ன மன்னிச்சிரு, இல்ல சாப்பிடுவோம். தமிழ், நீ உப்பு போடாம சாப்பிட்டல, அது எனக்கும் தெரியும், சாப்பிடு. காட்டு. கனடாவின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.